ஹாய் மக்களே, வெல்கம் டு வாட்ஸ்அப். காலங்காத்தால் மணி 3:20 ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா ஏர்போர்ட்டுக்கு தாங்க கிளம்புறோம். ஆமாங்க, இப்போ மலேசியாவிலேருந்து இப்போ நான் சென்னை ஃப்ளைட் ஏறுறதுக்காக நானும் என் பொண்ணும் போயிட்டுருக்கோம். கூட ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் விடுறதுக்காக வராங்க. இங்கேருந்து எனக்கு இப்போ நாங்கள் இருக்க இடம் வந்து KL ட்வின் டவர் பக்கத்தில் இருக்கோம். இங்கேருந்து எனக்கு வந்து மலேசியா ஏர்போர்ட் வந்து உனக்கு கண்டிப்பாக ரொம்ப லாங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னா இந்த டைமில் பஸ்ஸில் போக முடியாது. அதனால் கேப்லேயே போகலான்னு சொல்லிட்டு கேபில் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நியூ ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னோடய டிபெண்டிங் விசா வந்து கேன்சல் ஆகிருக்கு. இப்போ வந்து நியூ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிபெண்டிங் விசா அங்கே கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் வந்து ஒரு எக்ஸிட் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் சின்னதாக இங்கேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து இந்தியாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா மலேசியா ஏர்போர்ட்டோட ட்ராப்பிங் ஏரியா. பார்க்கிங்க்குன்னு தனியாக இருக்குது. பட் இங்கே வந்து சும்மா ஜஸ்ட் நம்ம பார்க் பண்ணிவிட்டு வண்டியை வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு உடனே நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். வண்டி இல்லை, நம்ம உள்ளே போயிட்டு வெளில வரோம், நம்மக்கிட்ட கார் இருக்குது அப்படின்ற சமயத்தில் நமக்கு பார்க்கிங்னு தனியாக பிளேஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வண்டியை விட்டுட்டு இப்போ நம்ம உள்ளே போகிற இடம் பார்த்திங்கன்னா KLIA டெர்மினல் 2. இது வந்து ஏர் ஏஷியா ஏர்போர்ட்னு கூட சொல்லுவாங்க. இதை ஏன் நான் ஏர் ஏஷியா ஏர்போர்ட் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஏஷியாவில் உள்ளவங்க தான் இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு இது உள்ளே வந்ததுன்னே பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியாவில் உள்ளவங்க தான் ஃபுல்லாகவே வந்து அதே போல் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் போர்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக போகணும், எங்கேயாவது போகணும், நமக்கு இது உள்ளே வந்துட்டோம், பெருசாக இருக்குது, எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த ஏர்போர்ட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் போர்டை வச்சு நம்ம வந்து மலேசியா ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சென்னையில் பேசஞ்சர் மட்டும்தான் உள்ளே வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெளியவே நின்றுட்டு பேரண்ட்ஸோ இல்லை யாராக இருந்தாலும் வந்து வெளியிலே நின்றுட்டு நம்மளை உள்ளே அனுப்பிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. பட் மலேசியா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்டிங்கு, ஃபுல் லக்கேஜ் எல்லாமே வந்து நம்ம கூட ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இமிக்ரேஷன் போகிற வரைக்கும் அவங்க நம்ம கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இங்கே இருக்கும். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும், எதுனாலும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். மாலில் என்ன நல்லா இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டாய்ஸு, சாக்லேட்ஸு, எதுனாலுமே நம்ம அவ்வளோதாங்க வாங்க. இப்போ டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஸோ வந்து டைம் டு மூவ் டு சென்னை. என் ஹஸ்பண்ட் இப்போ இந்த போர்டிங் வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. அவங்களும் இதுக்கு நம்ம வந்து மணியோ டிக்கெட்டோ எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இமிக்ரேஷன் வரைக்குமே அவங்க என் கூட இருப்பாங்க. இப்போ நானும் பாப்பாவும் தனியாக போகிறோம். இப்போ அவங்க கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதுனால இது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கியாஸ் மிஷினு. இது வந்து செல்ஃப் போர்டிங் பாஸ் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மிஷின் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கையில் எந்த லக்கேஜுமே இல்லை அப்படின்னும் போது, ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம இதிலே வந்து நம்ம போர்டிங் பாஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக இமிக்ரேஷனுக்கு உள்ளே போயிடலாம். எங்களோட பேட் லக், இப்போ எங்களால் வந்து இந்த மிஷினில் வந்து போர்டிங் பாஸ் எடுக்க முடியல. லாஸ்ட் டைம் எடுத்துருக்கோம், பட் ஏன் இந்த டைம் வரலன்னு தெரில. அதனால போர்டிங் ஏரியாக்கே போயிட்டு அங்கேயே நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். அங்கே போனோன்னா இப்போ இன்ஃபன்ட் பேபி வச்சுருக்கோம் நம்ம, இல்லை வந்து வயசானவங்க வராங்க, வீல் சேர், அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலாக வந்து இங்கே கேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லைனில் நின்று வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே உள்ளே போகிற மாதிரி நமக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஸோ வந்து டைம் டு மூவ் டு சென்னை. என்ன தான் நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம், எல்லாரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஒரு பக்கம் என்னோடய ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்குது. இன்னும் 1 month தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கேன் சென்னைக்கு. என் ஹஸ்பண்ட் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களால உள்ளே வர முடியாது. இமிக்ரேஷனுக்கு நானும் பாப்பாவும் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வெளியிலேருந்து இப்போ நாங்கள் இமிக்ரேஷன் போகிற வரைக்கும், இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் உள்ளே போகிற வரைக்குமே அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் எனக்கு போவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்துன்றதுனால அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றது வந்து பார்ட் 2 வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.